நமது தெய்வீக நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நமது வீட்டில் கதவானது இருக்கத்தான் செய்யும். அப்படி வீட்டில் இருக்கக்கூடிய கதவுகளின் மீது நாம் இந்த ஒரு செயலை செய்து வந்தோம் என்றால் நமது வீட்டில் தேவையில்லாமல் நடக்கின்ற அசம்பாவிதங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் குடும்பத்தில், அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதாவது ஒரு சின்ன செயல்களினால், அதாவது டைவர்ஸ் வரைக்கும் கூட செல்கின்ற சண்டைகளும், தேவையில்லாமல் குழந்தைகளுடன் மனக்குழப்பங்கள் என அனைத்துக்குமே ஒரு தீர்வானது கிடைப்பதற்கும், அது மட்டுமல்லாமல் வீட்டில் ஏதாவது தெய்வ நடமாட்டம் இல்லாமல் அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பணமானது சம்பாதித்தாலும் அது செலவாகி கொண்டே இருக்கிறது. மருத்துவத்திற்கும் அது மட்டுமல்லாமல் வீட்டு செலவுக்குமே பணமானது செலவாகி கொண்டே இருக்கிறது. நம்மால் பணத்தை சேமித்து வைக்கவே முடியவில்லை என்று கூறுபவர்கள், நீங்கள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் உங்களது வீட்டில் செய்து வாருங்கள். இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களது வீட்டில் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்கள் செய்யுங்கள். இதனால் பெரிய அளவில் உங்களது குடும்பமானது செல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு தெய்வீகம் பற்றிய அனைத்து விதமான செய்திகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது நாம் நமது வீட்டில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஏதாவது செவ்வாயோ ஒரு வெள்ளியையோ நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு வழிபாட்டிற்கு. அப்படி தேர்வு செய்து கொண்டு அந்த ஒரு நாளில் உங்களது வீட்டில் இருக்கிற வீட்டை சுத்தபத்தமாகவும், வீட்டில் இருக்கிற அனைவரும் ஏதாவது அசைவம் எதுவுமே உண்ணாமலும் அவர்களும் சுத்தபத்தமாகவும் குளித்தும் இருக்க வேண்டும். எந்த ஒரு அசம்பாவித செயல்களையுமே நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்து கொண்டு அதற்கப்புறமாக உங்களது வீட்டு பூஜை அறையில் தீபத்தை ஏற்றிவிட்டு, முடிந்தால் ஒரு நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ அதனையும் நீங்கள் அதனுடன் சேர்த்து உங்களது பூஜை அறையில் ஏற்றிக்கொள்ளுங்கள். உங்களது குலதெய்வத்தை நினைத்து கொண்டு நீங்கள் இந்த ஒரு செயலை செய்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது. ஒரு பாத்திரத்தில், அதாவது ஏதாவது ஒரு பாத்திரமானது எடுத்துக்கொள்ளுங்கள். வெள்ளி பாத்திரமாக இருந்தால் மிகவும் நல்லது. அப்படி பாத்திரம் இல்லாதவர்கள் கண்ணாடி குடுவை இருந்தால் மிகவும் நல்லது. அந்த கண்ணாடி குடுவையையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு அதனில் சந்தனத்தையும் மஞ்சளையும் சேர்த்து நன்றாக நீங்கள் கரைத்து கொள்ள வேண்டும். அதிக அளவில் சந்தனத்தை கரைத்தும் அதற்கப்புறமாக சிறிய அளவில் நீங்கள் மஞ்சளை கொஞ்சம் போட்டுக்கொண்டு கரைத்து கொள்ளுங்கள். கரைத்து கொண்டு அதனை வெறும் தண்ணீரில் போட்டு கரைக்காமல் பன்னீர் இருந்தால் மிகவும் நல்லது. பன்னீரை ஊற்றி அந்த இரண்டையும் நன்றாக கலந்து கொள்ளுங்கள். அப்படி கலந்து கொண்டு முழு மனதுடன் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். நீங்கள் உங்களது வீட்டு கதவு இருக்கிறதல்லவா, கதவில் உங்களது வலது கைகளை எடுத்துக்கொண்டு 5 விரல்களாலும் அந்த ஒரு சந்தனத்தை நீங்கள் தொட்டு கொள்ள வேண்டும். தொட்டு அதனை உங்கள் கதவு முழுவதும் நீங்கள் பூச வேண்டும். அப்படி பூசி விட்டதற்கு அப்புறமாக குங்குமம் இருக்கும் அல்லவா, அந்த குங்குமத்தையும் நீங்கள் அந்த கைகளை வைத்த இடத்திற்கு மேலாக நீங்கள் அந்த குங்குமத்தையும் அளிக்க வேண்டும். இதனை போன்று உங்களது வீட்டில் எத்தனை கதவுகள் இருக்கிறதோ அத்தனை கதவுகள் மீதும் ஒரு கதவுக்கு குறைந்தது 3 to 7 கை அச்சுகள் வரை நீங்கள் வைக்க வேண்டும். இதனை போன்று நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை என செய்து வந்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது. உங்களது குடும்பத்தில் நடக்குமாம். தேவையில்லாமல் ஏற்படுகின்ற அசம்பாவிதங்கள், தேவையில்லாமல் வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்குமாம். எனவே தவறை விடாமல் இந்த ஒரு தெய்வீக வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் உங்களது குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நினைத்து கொண்டு நீங்கள் செய்யுங்கள். இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் கட்டாயமாக நடைபெறுமாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இரண்டையும் நன்றாக கலந்து கொள்ளுங்கள். அப்படி கலந்து கொண்டு முழு மனதுடன் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். நீங்கள் உங்களது வீட்டு கதவு இருக்கிறதல்லவா, கதவில் உங்களது வலது கைகளை எடுத்துக்கொண்டு 5 விரல்களாலும் அந்த ஒரு சந்தனத்தை நீங்கள் தொட்டு கொள்ள வேண்டும். தொட்டு அதனை உங்கள் கதவு முழுவதும் நீங்கள் பூச வேண்டும். அப்படி பூசி விட்டதற்கு அப்புறமாக குங்குமம் இருக்கும் அல்லவா, அந்த குங்குமத்தையும் நீங்கள் அந்த கைகளை வைத்த இடத்திற்கு மேலாக நீங்கள் அந்த குங்குமத்தையும் அளிக்க வேண்டும். இதனை போன்று உங்களது வீட்டில் எத்தனை கதவுகள் இருக்கிறதோ அத்தனை கதவுகள் மீதும் ஒரு கதவுக்கு குறைந்தது 3 to 7 கை அச்சுகள் வரை நீங்கள் வைக்க வேண்டும். இதனை போன்று நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை என செய்து வந்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது. உங்களது குடும்பத்தில் நடக்குமாம். தேவையில்லாமல் ஏற்படுகின்ற அசம்பாவிதங்கள், தேவையில்லாமல் வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்குமாம். எனவே தவறை விடாமல்